பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நாம் தமிழர் கட்சி, சீமானுடைய நாம் தமிழர் கட்சி பெரும் பின்னடைவை சந்தித்திருக்கிறது. இந்த தேர்தல் முடிவுகள் மாற்றமடைந்து வருவதால் விஜய், அதாவது தாவேக கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக தேர்வாகுவதற்கான வாய்ப்புகள் தற்போதைய கள நிலவரத்தின்படி அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த தமிழ்நாட்டு மக்களை நம்பி இருக்கின்ற உலகத் தமிழர்கள், குறிப்பாக இந்த இலங்கையினுடைய ஈழத் தமிழர்களுக்கு இது ஒரு பெரிய பாடமாக இருக்கிறது. தொடர்ந்தும் அவர்களை நம்பி இருப்பது ஈழத்தமிழர்களுக்கு ஆபத்தாக அமையும் என்பது இந்த தேர்தல் மூலம் கண்டிப்பாக புலப்பட்டுவிடும். ஏனென்று சொன்னால், எந்த ஒரு நாட்டிலும் எந்த ஒரு மாகாணத்திலும் இல்லாத ஒரு ஒரு கொடிய ஒரு ஒரு நோய் ஒன்று இந்த தமிழ்நாட்டு மக்களிடம் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், அவர்கள் சினிமா மோகத்திற்கு அடிமையானவர்கள். சீமானுக்கும் இது ஒரு பாடமாக அமையும். இந்த சினிமா மோகத்திற்கு அடிமையாகிய இந்த தமிழ்நாட்டு மக்களை எவ்வளையிலும் இவர்களை திருத்த முடியாது, இவர்களை புரட்சியின் பாதையில் கொண்டு வர முடியாது. இந்த தேர்தல் காலத்தில் விமர்சித்தார்கள் விஜயினுடைய தாவேக கட்சியை தற்கூறிகள் என்று சொல்லி. இந்த விஜய்க்கு ஆதரவானவர்கள் மட்டுமல்ல தற்கூறிகள். எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற முக்காவாசி மக்கள், அதிகளவான மக்கள் தற்கூறிகள் தான். அனைவருக்கும் வணக்கம். நான் மரியசீலன் கிளாக்ஸ். தமிழ்நாட்டின் சட்டப்பேரவைக்கான தேர்தல் முடிவுகள் தற்போது வெளியாகி கொண்டிருக்கின்றன. தமிழ்நாட்டினுடைய தேர்தல் கலவரம் பரபரப்பாகி கொண்டிருக்கின்றது. நிமிடத்திற்கு நிமிடம் இந்த தேர்தல் முடிவுகள் மாற்றமடைந்து கொண்டிருக்கின்றன. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நாம் தமிழர் கட்சி, சீமானுடைய நாம் தமிழர் கட்சி பெரும் பின்னடைவை சந்தித்திருக்கிறது. அதாவது விஜயினுடைய தாவேக கட்சி தொடர்ந்து முன்னிலை பெற்று வருகிறது. இந்த தேர்தல் முடிவுகள் மாற்றமடைந்து வருவதால் விஜய், அதாவது தாவேக கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக தேர்வாகுவதற்கான வாய்ப்புகள் தற்போதைய கள நிலவரத்தின்படி அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நாம் தமிழர் கட்சியை மக்கள் இந்த முறையும் நிராகரித்திருக்கிறார்கள் என்றுதான் கூற வேண்டும். எவ்வளவோ நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் எவ்வளவோ நாட்கள் தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டிருந்தார். உண்மையிலேயே மக்கள் மீது அக்கறை கொண்டோ, அனைத்து வளங்கள் தொடர்பாகவும் எதிர்கால சந்ததி தொடர்பாகவும் அக்கறை கொண்டு பேசக்கூடிய ஒருவர், அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் பேசக்கூடிய ஒருவராக நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் இருக்கிறார், நாம் தமிழர் கட்சி இருக்கிறது. ஒரு பெரிய மாற்றமாக இந்த முறை எதிர்பார்க்கப்பட்டது. ஆனாலும் நாம் தமிழர் கட்சியை மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள் என்றுதான் கூற வேண்டும். ஏனென்று சொன்னால், தொடர்ந்தும் நாம் தமிழர் கட்சி பின்னடைவை சந்தித்திருக்கிறது. எந்த ஒரு அரசியல் அனுபவம் இல்லாமல் போட்டியிட்ட தாவேக கட்சி தற்போது அனுபவம் வாய்ந்த திமுக, அதிமுக கட்சி எல்லாத்தையுமே புறந்தள்ளி தற்போது முன்னிலையில் இருக்கிறது. அது சந்தித்த முதலாவது தேர்தலிலேயே மாபெரும் வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த தமிழ்நாட்டு மக்களை நம்பி இருக்கின்ற உலகத் தமிழர்கள், குறிப்பாக இந்த இலங்கையினுடைய ஈழத் தமிழர்களுக்கு இது ஒரு பெரிய பாடமாக இருக்கிறது. 2009ஆம் ஆண்டிற்கு முன்னைய காலத்தில் கூட, தமிழ விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் கூட அவர்கள் உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்களை தான் நம்பியிருந்தார்கள். அவர்கள் ஏதாவது புரட்சியை மேற்கொண்டால்தான் ஈழம் கிடைக்கும், தமிழர்களுக்கு விடிவு கிடைக்கும் என்று நம்பியிருந்தார்கள். ஆனால் தொடர்ந்தும் அவர்களை நம்பி இருப்பது ஈழத்தமிழர்களுக்கு ஆபத்தாக அமையும் என்பது இந்த தேர்தல் மூலம் கண்டிப்பாக புலப்பட்டுவிடும். ஏனென்று சொன்னால், எந்த ஒரு நாட்டிலும் எந்த ஒரு மாகாணத்திலும் இல்லாத ஒரு ஒரு கொடிய ஒரு நோய் ஒன்று இந்த தமிழ்நாட்டு மக்களிடம் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், அவர்கள் சினிமா மோகத்திற்கு அடிமையானவர்கள். சினிமா மோகத்திற்கு அடிமையான இந்த தமிழ்நாட்டு மக்களால் அவர்களுக்கும் விடுவில்லை, அவர்களை நம்பி இருக்கின்ற ஈழத்து மக்களுக்கும் விடுவில்லை என்பது இந்த தேர்தல் மூலம் கண்டிப்பாக புலப்படும். ஏனென்று சொன்னால், அவர்களை திருத்த முடியாது. சீமான் சொல்லுவார், புரட்சிக்கு தயார்படுத்த முடியும், இந்த மக்களை புரட்சியின் பாதையில் கொண்டு செல்ல முடியும் என்று. உண்மையிலேயே சீமானுக்கும் இது ஒரு பாடமாக அமையும். இந்த சினிமா மோகத்திற்கு அடிமையாகிய இந்த தமிழ்நாட்டு மக்களை எவ்வளையிலும் இவர்களை திருத்த முடியாது, இவர்களை புரட்சியின் பாதையில் கொண்டு வர முடியாது. இவர்களுக்கு உண்மையில் குடிக்கு அடிமையாகி இருக்கின்ற இந்த மக்களுக்கு உண்மையில் நாட்டின் மீதும் மக்கள் மீதும் அவருடைய வளங்கள் சுரண்டப்படுவது தொடர்பிலும் அக்கறை இல்லை. ஒரு திரையில் தலைவனை தேடுகிறார்கள். திரையில் மக்களுக்காக போராடுகின்ற ஒரு தலைவனை தேடாமல் இந்த மக்கள் தொடர்ந்தும் திரை மோகத்தில் அடிமையாகி இருப்பதால் திரையில் தான் இவர்கள் தலைவனை தேர்ந்தெடுக்கிறார்கள். அதற்கு பாடமாக இந்த தேர்தல் அமைகிறது. கண்டிப்பாக விஜய் முதலமைச்சராகுவதற்கான வாய்ப்பு அதிகமாக காணப்படுகிறது. நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்தும் எதிர்பார்த்ததை விட பின்னடைந்து கொண்டே இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியாக இருந்தாலும் சரி, ஏனைய கட்சியாக இருந்தாலும் சரி, இந்த தேர்தல் காலத்தில் விமர்சித்தார்கள் விஜயினுடைய தாவேக கட்சியை தற்கூறிகள் என்று சொல்லி. இந்த விஜய்க்கு ஆதரவானவர்கள் மட்டுமல்ல தற்கூறிகள். எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற முக்காவாசி மக்கள், அதிகளவான மக்கள் தற்கூறிகள் தான். ஏனென்று சொன்னால், திரையில்
வந்து ஏனென்று சொன்னால் திரையில் அவர்கள் வந்து தங்களுடைய தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். குடிக்கு அடிமையாகி அந்த தங்களுடைய தமிழ்நாட்டை கெடுத்தவர்களை தான் இவ்வளவு காலமும் தலைவர்களாக கொண்டாடி வந்த தமிழ்நாட்டு மக்கள் தற்போது அவற்றையெல்லாம் கடந்த ஒரு புரட்சியின் பாதையில் செல்வார்கள் என்று பார்த்தால் இப்போது திரையில் இருக்கின்ற தலைவனை தங்களுடைய நாட்டை ஆளக்கூடிய தலைவனாக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இது உலக தமிழர்களுக்கு மட்டுமின்றி இல்லை, தமிழ்நாடு தங்களுக்கே ஒரு படுகொலியாக அமையும் என்று இந்த மக்களுக்கு இப்போது தெரியவில்லை. ஆனால் இன்னும் பல வருடங்களின் பின்பு இவர்கள் தற்போது தாங்கள் செய்கின்ற தாங்கள் தெரியாமல், அதாவது தாங்கள் யோசிக்காமல் எடுக்கின்ற முடிவுகளுக்காக இன்னும் சில வருடங்களின் பின்பு கண்டிப்பாக வருத்தப்படுவார்கள். இவர்களுடைய வளங்கள் அனைத்தும் கொள்ளையடித்து செல்லும் போது இவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஆனால் இதன் மூலம், இந்த தமிழ்நாட்டு தேர்தல் மூலம் ஈழத்தமிழர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்தும் இந்த தமிழக மக்களை நம்பி எங்களுடைய இலக்கின் பாதையில் நாங்கள் செல்வமாக இருந்தால் மீண்டும் இவர்களை விட கேவலமாக நாங்கள் பின்னடைவை நோக்கி சென்று கொண்டிருப்போம் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை.